நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல உங்களுடைய போட்டோஷாப்புக்கு தேவையான ஃப்ரீ ஃபைல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் கொடுக்கக்கூடிய ஃபைல் வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து வீடியோல வந்து 3 இடத்துல வந்து டிஸ்ப்ளே ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்க பாஸ்வேர்டு வந்து நோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோல போவோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி. இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னாக்க, நம்ம துறையில் இருக்கக்கூடிய சில பேர் இல்லை பல பேர் ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபினா என்னன்னு தெரியல. சில பேருக்கு இல்லை பல பேருக்கு அது வந்து எப்படி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுவே ஒரு சிலர் நினைக்கக்கூடிய ஆள், நமக்கு தான் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. சில பேர் இல்லை பல பேர் அப்படி நினைக்கக்கூடிய ஆட்களும் இந்த வீடியோவை அவசியம் பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கேண்டிட்னா என்னங்கிறத வீடியோ பார்க்கும்போது புரியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். இது வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபியே கிடையாது, சரிங்களா? நம்ம துறைக்கு வந்து புதுசா வந்த யங்ஸ்டர் அவங்களுக்கு சுத்தமாவே தெரியல. கேண்டிட்னா என்னங்கிறது அவங்களுக்கு சுத்தமாவே தெரியல. இது ஒரு விஷயம். அதே போல இந்த துறையில பல வருடங்களாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் சில பேருக்கும் கேண்டிட் போட்டோகிராஃபினா என்னன்னு தெரியல. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இது மாதிரி எடுக்கக்கூடிய போட்டோக்கள்லாம் கேண்டிட் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதாவது நம்ம துறைக்கு புதுசா வந்தவங்க. அதே போல இப்ப நான் சொன்னேன், பல வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கும் கேண்டிட்னா என்னங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல. நான் எதை வச்சு சொல்றேன், எந்த அடிப்படையில் சொல்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோட இடையில நான் அப்பப்போ உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த கப்பல் இப்போ ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றேன். இவங்களுடைய கல்யாணத்துல கேண்டிட் போட்டோகிராஃபி எடுக்கவே கிடையாது. ஒரு போட்டோ கூட கேண்டிட் போட்டோகிராஃபி எடுக்க கிடையாது, சரிங்களா? சரி, இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட கேண்டிட் போட்டோகிராஃபி பத்தி இதை பத்தி எப்படி சொல்லலாம், எந்த மாதிரி சொல்லலாம், ஒரு விஷயத்த சொல்லும் போது வெறுமான வாயில சொல்றதுக்கும் அதை வந்து செயல்படுத்தி கண்ணு முன்னால கொண்டு வந்து சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி எப்படி செய்யலாம், எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சப்ப AI, இப்போ AIல எடிட் பண்ண கேண்டிட் போட்டோகிராஃபி அதை வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். ஒவ்வொரு படத்தையும் கவனிச்சு பாருங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணதை காட்டுறேன், அதாவது AIல ஒர்க் பண்ணதை நான் காட்டுறேன். ஒவ்வொன்றையும் கவனிச்சு பாருங்க. ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்ட்ட விளக்கமா சொல்றேன். இப்போ நான் AIல ஒர்க் பண்ணதை கவனிச்சு பாருங்க. ஓகே, பார்க்கலாங்களா? இப்போ நான்
நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 3 போட்டோவை ஷேர் பண்ணேன். நீங்க பார்த்த 3மே கேண்டிட் போட்டோகிராஃபி, சரிங்களா? இது வந்து ஏஐல ஒர்க் பண்ணது, எடிட் பண்ணது. இப்போ வந்து விஷயம் என்னன்னாக்க, நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன், இந்த துறைக்கு வந்து புதுசா வந்த யங்ஸ்டர், புதுசா வந்த நபர்கள், அது போல ஆட்களுக்கு வந்து கேண்டிட்னா என்னன்னு தெரியல, சுத்தமா தெரியல, சரிங்களா? அதே போல பல வருடங்களா இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கும் தெரியல, சரிங்களா? இப்போ நம்ம துறைக்கு வந்து புதுசா வந்தாங்களே, அதாவது இந்த 3 போட்டோவையும் பார்க்கும்போது பார்த்த உடனே அவங்க மண்டக்குள்ள என்ன ஓடும் அப்படின்னாக்க, ஓஹோ, சிரிச்சாதான் கேண்டிட் போட்டோகிராஃபியோ. இப்படிதான் அவங்க மைண்ட் செட்ல இப்போதைக்கு ஓடும். இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல அவங்களுடைய மைண்ட் செட்ல இதான் ஓடும். சிரிச்சாதான் கேண்டிட் போட்டோகிராஃபி அப்படிதான் ஓடும். அது எனக்கு நல்லாவே தெரியும். சிரிச்சாதான் கேண்டிட் போட்டோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாக்க அது தப்பான யோசனை. அதாவது சிரிச்சா மட்டுமல்ல, சிரிக்காமலே எடுக்கக்கூடிய போட்டோவும் கேண்டிட் தான். அதே நேரத்துல பாக்குறதெல்லாம் எடுக்கிறதுக்கு பேரு வந்து கேண்டிட் கிடையாது. ஏன்னா கேண்டிட்ங்கிறது ஒரு மின்னல் வேகத்துல நடக்கக்கூடிய விஷயம். அது ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா மறுபடியும் அது கிடைக்காது. இப்ப நான் வந்து ஒருத்தரை வந்து எக்ஸ்போசிங் கூப்பிடுறேன், கேண்டிட் போட்டோகிராஃபி தேவைப்படுது. நான் வந்து கூப்பிடும் போதே சொல்லிடுவேன், என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? நீங்க வந்து உங்களுக்கான எக்ஸ்போசிங் சார்ஜ் என்ன கேக்குறீங்களோ அதுல வந்து நான் 10 பைசா கூட குறைக்க மாட்டேன். உங்களுடைய கேமராவுக்கு நீங்க கேட்கிற காசு நான் கொடுத்துருவேன். அதுக்காக பாக்குறதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆனா நீங்க வந்து வழக்கமா எல்லார்ட்டையும் எப்படி வாங்குவீங்களோ எக்ஸ்போசிங் சார்ஜ், அதை நான் வந்து கொடுத்துருவேன். 10 பைசா கூட குறைக்காம கொடுத்துருவேன். அதே நேரத்துல நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கேண்டிட் போட்டோகிராஃபி, அந்த ஒரு கேண்டிட் போட்டோகிராஃபிக்கான விஷயம் அது உள்ள வந்து இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னாக்க அதோட சரி, அந்த ஃபங்க்ஷனோட சரி, அதுக்கப்புறம் எக்ஸ்போசிங் நான் கூட மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அவர் வந்து என்னை பார்த்து, என்ன எக்ஸ்போசிங் கூடவே மாட்டீங்க, சொல்லுங்க கேண்டிட்லாம் கலக்கி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னு வச்சுங்களேன், இந்த கேண்டிட் போட்டோகிராஃபின்னு சொல்லிக்கிட்டு என் கண்ணு முன்னால வந்து நிக்காத, ஓடியே போயிடு. இப்படிதான் சொல்லுவேன். அந்த கேண்டிட் போட்டோகிராஃபியான விஷயம் வந்து உள்ள இருக்கணும். அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதிகபட்சம் 50 போட்டோக்குள்ளதான் இருக்கும். அதாவது ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கல்யாணத்துல 50 போட்டோக்குள்ளதான் இருக்கும். பாக்குறதெல்லாம் எடுக்கிறதுக்கு பேரு கேண்டிட் கிடையாது. நான் வந்து ஏன் 50 போட்டோக்குள்ளதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னாக்க, இப்ப நான் சொன்னது போலதான் அது வந்து மின்னல் வேகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா அது அவ்வளவுதான். அதுவே சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கொஞ்சம் போஸ்ட் நான் சொல்ற மாதிரி நில்லுங்க, கொஞ்சம் இப்படி போஸ்ட் கொடுங்க, இப்ப நீங்க பாக்குறீங்களா இது மாதிரி போஸ்ட் கொடுக்க சொல்லி தலையை கொஞ்சம் அங்கிட்டு பாருங்க, தலையை கொஞ்சம் இங்கிட்டு திருப்புங்க, தலையை கொஞ்சம் மேல பாருங்க, கொஞ்சம் தலையை கீழே குனிங்க, எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது. முகத்தை வந்து அங்கிட்டு திருப்ப சொல்லி இங்கிட்டு திருப்ப சொல்லி இந்த மாதிரிலாம் சில பேர் எடுப்பாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்களா இது மாதிரிலாம் எடுப்பாங்க. இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்து எடுக்கிற போட்டோலாம் முதல்ல கேண்டிடே கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம், இந்த மாதிரி எடுக்கக்கூடிய போட்டோ வந்து கேண்டிட் அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டோகிராஃபர் நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர், நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், என்னுடைய பழக்க வழக்கத்திலையும் பார்த்துட்டேன், சோசியல் மீடியாலையும் பார்த்துட்டேன். இந்த மாதிரி எடுக்கிற போட்டோலாம் வந்து கேண்டிட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களா நினைச்சுக்க வேண்டியதான் கேண்டிட்னு. அதாவது போஸ்ட் கொடுத்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு போட்டோவுமே கேண்டிட் போட்டோகிராஃபியே கிடையாது. இதை வந்து முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர். அதே போல நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன்னா, பல வருடங்களா இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கும் தெரியல கேண்டிட்னா என்னங்கிறது தெரியல. இதை வந்து நான் ஏன் இவ்வளோ வெறுப்போட சொல்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ நான் சொன்னேன்ல, எனக்கு பழக்கப்பட்ட நெருக்கமான ஆட்கள், அதாவது 30 வருஷமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த துறையில். இப்போ நான் சொல்கிறது வந்து எனக்கு பழக்கப்பட்ட ஆட்கள், எனக்கு நெருக்கமான ஆட்கள். இதை வந்து நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஏன்னா வேற யாரும் தப்பாக எடுத்துக்க கூடாது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு கேண்டிட் போட்டோகிராஃபி அப்படின்னா என்னன்னு தெரியல இன்ன வரைக்குமே. அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியல அப்படிங்கும்போது அதை கூட நான் வந்து ரொம்ப பெரிய குறையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து வெறுப்பு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, அவங்க வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்குவாங்க. பில்டப்னாலும் பில்டப் செம்ம பில்டப்பா இருக்கும். இப்போ நான் சொன்னது போல இந்த தருணத்துல இந்த நிமிஷத்துல கூட இந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஆனா இதுக்கான விளக்கம் கேண்டிட் போட்டோகிராஃபினா என்ன கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ண சொன்னா தெரியாது. ஏன்னா கேண்டிட்னா என்னன்னு தெரியாது. அப்புறம் எப்படி கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு செய்வாங்க? சரி, அந்த 30 வருஷம் இருக்குல்ல, நம்ம அந்த டாபிக்கை பத்தி பேச வேண்டாம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க.
இப்போ இந்த படத்தை பாருங்க. இதை வந்து நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இவர் வந்து கேமராவை பார்க்குறாரா இல்லையா நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா இது வந்து கேண்டிடேட், இதுவும் ஏஐல ஒர்க் பண்ணதான். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தோணும். யாருக்கு வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் தோணலாம், அது தப்பே இல்லை. ஆனா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துது, அதுதான் விஷயம். நம்ம துறையில வந்து நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயம் அது என்னன்னாக்கா, ஒரு கல்யாணம், காது குத்து, பிறந்தநாள் விழா இந்த மாதிரி விசேஷங்கள்ல எடுக்கக்கூடியதான் கேண்டிட் போட்டோகிராபி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் யோசிச்சா அது தப்பான யோசனை, தப்பான முடிவு. ஒரு கேண்டிட் போட்டோகிராபின்றது விசேஷங்கள்ல எடுக்கக்கூடியது மட்டுமல்ல. அதை பத்தி நான் அடுத்த வீடியோல பேசுறேன். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த மூணுமே கேண்டிட் போட்டோகிராபி. இப்போ ஏஐல வந்து நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னாக்க அதை வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணுமா கேட்டீங்கன்னா நிறைய மிஸ் ஆகும். இப்போ வந்து இந்த 3 போட்டோவை நான் வந்து ஒர்க் பண்றதுக்கு நான் வந்து 12 முறை ப்ராம்ப்ட் கொடுத்தேன். நம்ம வந்து என்னதான் ப்ராம்ப்ட் கொடுத்தாலும், அதாவது சரியான முறையில் கொடுத்தாலுமே சில நேரங்களில் மட்டும் இல்ல பல நேரங்களில் அதால வந்து ஏஐயால வந்து அனலைஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்தை தான் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அது உள்ள இருக்கணும். இருந்தாதான் அது கேண்டிட் போட்டோகிராபி. நாம எடிட் பண்ண போட்டோல அது இருக்கணும். இருந்தாதான் அது வந்து கேண்டிட் போட்டோகிராபி. நான் வந்து 12 முறை ப்ராம்ப்ட் கொடுத்து எனக்கு வந்து சரியா கொடுத்தது இந்த 3 படங்கள் தான். மீதி 9 படங்கள் நான் டவுன்லோடு பண்ணவே இல்லை. ஏன்னா நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மீதி உள்ள 9 படங்கள்ல அது இல்லை. அதனால நான் வந்து டவுன்லோடே பண்ணல. எனக்கு வந்து சரியான முறையில் கிடைச்சது இந்த 3 படம் தான். அதனால தான் சொன்னேன், நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த நம்ம வந்து எவ்வளவுதான் சரியா ப்ராம்ப்ட் கொடுத்தாலுமே அதால வந்து அனலைஸ் பண்ண முடியாது ஏஐயால. சரிங்களா? நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா அடுத்த வீடியோல ஷேர் பண்ணுவேன். அந்த ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? உங்களுக்குள்ள ஓடக்கூடிய மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த 3 படத்துலயும் அந்த விஷயம் இருக்கு. அது என்னங்கறத அடுத்த வீடியோல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலா இன்னும் ஒரு சில படங்களை வச்சு பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நமக்கு தோணுச்சுனாலே முடிச்சிடணும். முடிச்சிடலாமா? எரை விழணும்.